தர்மம்ங்கிறது தான் பல மொழிகள், பல எதிர்பார்ப்புகள், பல சீதோஷ்ணங்கள், பல பொருளாதார நிலைகள், இது நடுவில் எல்லாரையும் ஒரு சேர்த்து வச்சிருக்குன்னா அது தர்மம் தான். ஆகவே இந்த தர்மம்ங்கிறது தான் அகங்காரம் இல்லாமல் பண்ணுறது. தர்மம் தான் நமக்கு மேலும் வேலை செய்யணுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது. தர்மந்தான் நமக்கு திருப்தியை கொடுக்கறது. ஆகவே சாந்தி, அமைதிங்கிறது வரணுங்கிறதுக்கு நாம் தேட வேண்டியது, நாட வேண்டியது தர்மத்தை. ஆகவே இந்த தர்மங்கிறத நாம் லோகாயதமாக பார்க்காமல், லோகத்திற்கும் உபயோகப்படக்கூடியது, ஆனால் லோகாயதமானதல்ல. அதாவது இந்த உலகத்தையும் பாதுகாக்கிறது, வேப்ப மரத்தை பாதுகாக்கிறது, அரச மரத்தை பாதுகாக்கிறது, வில்வ மரத்தை பாதுகாக்கிறது, எல்லாமே தர்மந்தான். ஆகவே குடிசையிலேருந்து ஆரம்பித்து அரண்மனை வரைக்கும் எல்லாருடைய மனசுலையும் பயம், பக்தியை உருவாக்குறது தர்மம். ஆகவே எதில் பயம் வேணும், எதில் பக்தி வேணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவே பக்தியையும் பயத்தையும் உருவாக்கி, அக்கறையை உருவாக்கி, அதன் மூலமாக ஏழ்மையை போக்கி, அஞ்ஞானத்தை, இருளை போக்கி, அகங்காரத்தை போக்கி, நமக்கு இறைவனோடும் இந்த உலகத்தோடும் நமக்கு தொடர்பை சரியான முறையில் ஏற்படுத்துவது தர்மம். ஆகவே தர்மத்துக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு தென்னிந்தியர்களுக்கு நிறைய இருக்கு. தென்னிந்தியாவினுடைய பூகோள அமைப்புங்கிறது, தென்னிந்தியாவினுடைய வாழ்க்கை முறைங்கிறது, தென்னிந்தியாவில் ஏற்பட்ட அமைதிங்கிறது இன்னைக்கு இந்தியாவுக்கே நல்லது செய்ய முடியும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞானம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாக முறைகள், நேர்த்தி, நேர்மை, நேரத்திற்கு பணி செய்தல், இதெல்லாமே என்ன இருக்கோ, இந்த குவாலிட்டிஸ் என்ன திறமை இருக்கோ, என்ன தரம் இருக்கிறதோ, இதெல்லாம் இந்தியாவுக்கே உதவி செய்யக்கூடிய திறமை இங்கே இருக்கு. அது புதைந்து கிடக்கிறது, சிதைந்து கிடக்கிறது. ஆகவே இந்த தென்னிந்திய சக்தியை நாம் நல்ல விதமாக உருவாக்கினோம்னா, நம்ம ஊர் கலைகள் மூலமாக, நம்ம ஊருடைய நிர்வாக திறமை மூலமாக, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மனப்பக்குவம், மெச்சூரிட்டி, மெக்னானிமிட்டி, மெரிட், அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆகவே எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து எல்லோருக்கும் ஹிதமாக இருந்தால் அது நமக்கும் பெருமை, மற்றவர்களுக்கும் சௌக்கியம் அப்படிங்கிறது. ஆகவே கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், தர்மத்தை பொறுத்த வரைக்கும், இன்னும் கம்ப்யூட்டர் வந்தாலும், இன்னும் புதுசாக இன்டெலிஜென்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அது ஹார்ட்டை உருவாக்குறது தர்மம். ஆகவே ஜடத்திலே சைத்தன்யம் வருவது தர்மத்தின் மூலமாக. அந்த ஞானம்ங்கிற வழிகாட்டுதல் இல்லைன்னா சைத்தன்யமும் ஜடமாயிடும். ஞானம் சரியான முறையில் அமைஞ்சால் ஜடமும் சைத்தன்யமாகும். அது ஜடமும் சைத்தன்யமாகும். கருங்கல்லும் அது நமக்கு கனிந்த மனதை கொடுக்கும். ஆகவே அதனால் மனதை உருவாக்குவது தர்மம். ஆகவே மனதிலே பயமில்லாமல் இருப்பது, மனதில் தைரியத்தோடு இருப்பது, மனது சங்குச்சிதமாக, அதாவது குறுகிய மனப்பான்மை இல்லாமல் விசாலமாக இருப்பது, இன்றைக்கு மாத்திரம்னு யோசிக்காமல் எக்காலத்திற்கும் நல்லதை சிந்திப்பது. ஆகவே தர்மங்கிறது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு சயின்ஸ், லைஃப் சயின்ஸ். அது லைஃப் சயின்ஸு. மெட்டீரியல் சயின்ஸுன்னு நீங்கள் அதை எடுத்துட்டேன்னா இது லைஃப் சயின்ஸு. ஆகவே ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், பல தலைமுறைகள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு அன்பு, அக்கறை, அன்பே சிவம் அப்படிங்கிறது தர்மத்தினுடைய தத்துவம். ஆகவே இதில் நம்ம பக்தியோடு ஈடுபட்டால், நான் தான் இல்லாமல், எனக்கு தான் இல்லாமல், எனக்கு என்னங்கிறது இல்லாமல், ரெண்டு விதமாகவும் எனக்கு என்னங்கிறது நினைக்காம, எனக்கு என்ன பங்குன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு என்னன்னு ஒதுங்கவும் வேண்டாம். அப்படி இருந்தோம்னா தர்மத்தை பக்தியோடு சேர்ந்து நாம் பார்த்தால்
அந்த தர்மத்தின் மூலமாக பாரதத்திற்கும் சரி லோகத்திற்கும் செய்யக்கூடிய எப்படி அணில்கள் ராமருக்கு செஞ்சிருக்கோ அது மாதிரி நாம் செய்யக்கூடிய பங்களிப்பும் அதில் இருக்கும். ஆகவே பொருள் நமக்கு முக்கியம், அதிகாரம் நமக்கு முக்கியம் நாம் நினைக்கும் பொழுது தர்மமும் நமக்கு முக்கியங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே இதில் தர்மத்தில் ஆர்வம் இருக்குது. அதை முறைப்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல். முதல்ல முறைப்படுத்தணும், சேனலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், நடைமுறைப்படுத்துதல். அதை பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோவில்கள் அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் ஹிந்தியில். இப்போ சொன்னோம், हर पंचायत में पंडित जी होना, हर मंदिर திருப்பதி होना. ஒவ்வொரு கிராமத்துலேயும் நல்ல அறிஞர் வேணும், ஒவ்வொரு கோவிலையும் திருப்பதி மாதிரி நல்ல விதமாக நடத்தணும். அப்படிங்கிற சங்கல்பத்தோடு நாம் அதை தேசபக்தியும் தெய்வ பக்தியும் சமுதாய நலனும் தான் அதில் முக்கியமாக இருக்கணும். மற்றதெல்லாம் இன்சிடென்டல், அதெல்லாம் ஊடு பயிராக மற்றது இருக்கும், அது வேறு. ஆனால் முக்கியமானதாக தேசபக்தி தெய்வ பக்தி சமுதாய நலனை வச்சுட்ட தர்மங்கிறது இந்த தேசத்தில் நமக்கு ரொம்ப எத்தனையோ இடைச்செருகல்கள் இருந்தாலும், எத்தனையோ பலவிதமான ஒரு தடங்கள் இருந்தாலும், இந்த 140 கோடி ஜனங்களை, ஒரு பெருவாரியான ஜனங்களை அதில் ஒரு சாந்தமான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு, பக்தியான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அதை நாம் சாஸ்திரம், சமுதாயம், சட்டம், அந்த மூணையும் அதை ஜாகிரதையாக ஒருங்கிணைத்து அதை கொண்டு போனால் அதன் மூலமாக தர்மத்தின் மூலமாக லோகத்துக்கு செய்யக்கூடிய உபகாரம், நாம் பெறக்கூடிய உபகாரம் ரெண்டும் அதில் சுயநலமும் அதில் இருக்குது, லோகத்துக்கு உபகாரமும் நிறைய இருக்குது. அப்புறம் பெரியவா இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி அப்படிங்கிற மாதிரி மகா பெரியவா இங்கே உட்காண்ட இடத்துலேருந்தே பல 100 வருஷமாக அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டணும்னு பல கோடி பேர் மனசில் இருந்த தாபத்தை ஸ்ரீ ஜெயந்தே பெரியவா மூலமாக பல முயற்சிகள் எடுத்துட்டு செஞ்சு இப்போ இந்த நூற்றாண்டில் அயோத்தியாவில் ராமர் திரும்பவும் பாலராமராக உட்காண்டிருக்கார். இதில் பல பேருடைய பிரார்த்தனை முயற்சியால் இது நடந்திருந்தாலும் இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கும் நம்ம காஞ்சி மட பக்தர்களுக்கும் விசேஷமான ஒரு அம்சம் என்னன்னா, மகா பெரியவாளோட ஒரு பெரிய தபஸோட அவரை தாபத்தினாலேயும் ஜெயேந்திர பெரியவாளுக்கு அவள் கொடுத்த அந்த உந்து சக்தியினாலேயும் ஜெயேந்திர பெரியவா அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்துண்டு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லாரோடையும் பேசி ஒரு சமூக நல்லெண்ணத்தோட யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இந்த இடத்துல ஒரு ராமர் கோயில் வரணும்னு அவள் எடுத்துட்ட முயற்சி சுவாமியோட ஒரு சங்கல்பமாகவே இன்னைக்கு அங்கே அயோத்தியாவில் ராமர் கோவில் ட்ரஸ்ட்டுக்கு ட்ரெஷரராக ஜெயேந்திர பெரியவாளோட சந்நியாசம் வாங்கிட்ட புவனகிரி மகாராஜ் மூலமாக நடந்து அதை பாலபெரியவா போய் நடத்தி வச்சதும் தெய்வ சங்கல்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி தான் இங்கே இருக்கிற காமகோடி பக்தர்கள் எல்லாரும் பெருமிதத்தோடையும் பெருமையோடும் சொல்லிக்கிறார். இதில் பல மகான்களோட முயற்சி இருந்தாலும் இதில் நமக்கு காஞ்சி மடத்துக்கு ஒரு தனி மகத்துவம் கிடச்சிருக்கு. அதை பாலபெரியவா போய் ரொம்ப இதுவாக செஞ்சு கொடுத்து அந்த 2 பெரியவாளோட அனுகிரகத்தோடு போய் பண்ணது பக்த கோடிகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய குடுப்பினியாக இருக்குது. அதை பற்றியும் பாலபெரியா தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஈகோ அதில் இல்லவே இல்லை, அவள் முயற்சியில் ஈகோ சிஸ்டம் தான், ஈகோ சிஸ்டம் இல்லை. அதில் எல்லாரையும் சேர்க்கணுங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டேன். அதில் நல்லா ஞாபகம் இருக்குது, காலம்பரம் வெளில ஒரு நாளைக்கு இங்கே பல்லாக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ அசோக் சிங்கர் இன்னும் வேதாந்தந்தி இன்னும் நிறைய பேர் வந்திருந்தேன். அப்போ அந்த செங்கல் என்ன பூஜை பண்ணி அனுகிரகம் பண்ணினா இங்கே 1980s. அப்போது அது அங்கே அயோத்தியில் ராமர் தரிசனத்துக்காக எப்போ அனுமதி கொடுத்தாலோ அப்போ இங்கேருந்து கொடை சாமரம் அதை இங்கேருந்து அனுப்பிச்சு புதுப்பெரிவா அதை முதல் மரியாதையாக ராமருக்கு சமர்ப்பித்த மகாபெரிவா இங்கேருந்து அனுப்பிச்ச கொடையையும் சாமரத்தையும்
அதே மாதிரி முதல் பூஜையாக வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம் அது படிக்கிறதுக்காக இங்கேருந்து அப்போவே 2 பேர் அனுப்பிச்சு அவா 2 பேரும் பாராயணம் பண்ணினா. நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர், ராமமூர்த்தி சாஸ்திரின்னு ஒருத்தர். ஆகவே இந்த ராமருக்கும் இங்கே ஞாபகம் இருக்கு, இந்த திருப்புக்குழிங்கிற ஊரில் ராமநவமியை கொண்டாடினா 84ஆம் வருஷம். ஆஞ்சநேயர் சந்நிதியில் யுகாதி எல்லாம் பண்ணினா. அதனால் ராமர் கோவில் விஷயத்தில், ராமாயண விஷயத்தில் நம்பிக்கையை சேர்ந்த வாழும் இங்கே வந்து கவர்னர்கள், இன்னும் அதிகாரிகள் பலரும் இங்கே வந்து, மந்திரிகள், சாதுக்கள் பல பேரும் இங்கே வந்து அந்த காலத்தில் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிக்கிறது, பொது பெரிவாளோட விவரமாக பேசுறது, இதெல்லாம் அந்த அயோத்திய விஷயத்தில் நிறைய நடந்திருக்கு. பல பேருடைய தபஸு, பகவானுடைய ஆசீர்வாதம், நியாயஸ்தானத்தின் மூலமாக தேவஸ்தானம் உருவாயிருக்கு. அது உருவாயிருக்கு. இது வந்து நல்ல காரியத்தை செய்யணும், அதை பொறுமையாகவும் பொறுப்போடையும் செய்யணும், திறமையாகவும் செய்யணும், ஒத்துமையாகவும் செய்யணும். யார் எந்த அளவுக்கு பலனை எதிர்பார்க்கலாம், இப்படி எல்லாத்துக்கும் அது வந்து லௌகீகமான உதாகரணமாகவும் தார்மீகமான உதாகரணமாகவும் இருப்பது அயோத்தியா. ஆகவே அயோத்தியா என்பது தேசபக்தி, தெய்வ பக்தி, நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்தல், மறுபடியும் அதில் ஜனங்கள்கிட்ட கொண்டு வருது அப்படிங்கிறதுல பல பேருக்கும் இது வந்து நிறைய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, அனுபவத்தை கொடுத்துருக்கு, அக்கறையை கொடுத்துருக்கு, ஆர்வத்தை உருவாக்கியிருக்கு. ஆகவே தேசத்தினுடைய தர்மத்தினுடைய அந்த புனர்விகாசம், அதாவது மறுபடியும் வளர்ச்சியில் இது முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். தசரதர் காலத்திலேருந்தே காஞ்சிபுரத்துக்கும் அயோத்திக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த சம்பந்தங்கள் எல்லாமே மறுபடியும் நெருக்கமாக வர்ற விதத்தில் பூமி பூஜன் சந்தர்ப்பத்திலையும் இங்கேருந்து தேனம்பாக்கத்தில் இருந்தோம், அங்கே பக்கத்தில் யாரோ சூட போட்டிருந்தா நம்ம மனுஷா போய் செங்கல் கேட்ட உடனே எதுக்குன்னா அந்த சமயத்தில் இது மகாமாரி, இந்த கரோனா சமயம், அவன் சொன்னால் கொடுக்குறேன்னா பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் வாங்கிக்க மாட்டேன்ட்டேன். அது கருங்காலி இருக்கான்னு கேட்டோம் அங்கே, அந்த வாஸ்துங்கிறது பண்ணுறதுக்காக. அங்கே ஏதோ நம்மள்கிட்ட இருந்தது, ஆனால் அது போதுமான அளவுன்னு சொல்ல முடியாது. ஏதோ பக்கத்தில் யாரோ ஒரு ஆசாரிகிட்ட கேட்டதில் அந்த ஆசாரி ஏதோ வச்சுருந்தேன், அவ கொடுத்தேன். அது உடனே வேலை பண்ணி தர முடியுமான்னு கேட்டது, அதையும் பண்ணி கொடுத்தேன். வாழைப்பூ மாதிரி பண்ணி அதில் வந்து கீழே ஒரு வட்டமாக பண்ணி நடு பாகம் 6 அங்குலம் சதுரஸ்ரம், அதாவது சதுரமாக பண்ணி 3வது 6 அங்குலம் வந்து வாழைப்பூ மாதிரி பண்ணி அப்படி 18 அங்குலத்துக்கு பண்ணி அதை கீழே வந்து நவரத்னம் வைக்கிறதுக்காக ஒரு பிலம், ஒரு ஓட்டையை உருவாக்கி அதுக்கு இங்கேயே தேனம்பாக்கத்திலேயே கலசாபிஷேகம் பண்ணி இங்கேருந்து அயோத்திக்கு அனுப்பிச்சு, அப்போது அந்த அங்கே உள்ள வைக்கிறதுக்கான காசுகள் என்ன உண்டோ அது 5 காசு தங்க காசு, அதுவும் இங்கே சென்னையிலேயே தயார் பண்ணி. அதனால் இங்கே இப்போ கலை இங்கே இருக்குது, இங்கே கலைஞர்கள் இங்கே இருக்கா, எல்லாம் இருக்குது. கனெக்டிவிட்டி மாத்திரம்தான் தேவை. அதில் ஜெயா, நந்தா, பத்ரா, ரிக்தா, பூர்ணா அப்படின்னு 5 காசு தங்க காசு தயார் பண்ணி இங்கேருந்து காமாட்சி கோவிலிருந்து, ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிருந்து, பெருமாள் கோவிலிருந்து, அதுக்கப்புறம் இங்கே மகிழ மரம் இருக்குது, அனுராதா நட்சத்திரத்திற்கான மரம், இங்கே மடத்துலேருந்து அந்த மிருத்திகை எல்லாத்தையும் சேர்த்து
மகிழ மரம், மகிழும் மரம். அதில் வந்து அந்த மிருத்திகை எல்லாம் அங்கே அமிச்சது பூமி பூஜனுக்கு. வாஸ்து எல்லாம் அங்கே அமிச்சது. அது காஞ்சிபுரத்தில். அதாவது அடித்தளத்திலிருந்தே சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது, அடிப்படையிலேயே சம்பந்தம் இருக்கிறது, அடித்தளத்திலேயே சம்பந்தம் இருக்கிறதுங்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ கும்பாபிஷேகம் நம்ம ஊர் சாஸ்திரிகள், வடக்கத்தி சாஸ்திரிகள் எல்லாரும் சேர்ந்துண்டு அந்த ஹோமங்கள் குளிர், அதில் யாகசாலை பண்ணி அங்கே சித்திரக்கூட்டத்தில் அவர் எப்படி வனவாசத்தும் போதோ அரண்யத்தில் அவர் எப்படி இயற்கையான இலைகள் அந்த குட்டீரம் பண்ணியிருப்பாரோ ராமர், இந்த யாகசாலையை அந்த மாதிரி பர்ணசாலையாக யாகசாலையை அந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இருக்கிற இடத்துல இருக்கிற அவகாசத்தில் அந்த டைம்குள்ளே எல்லாம் அதுக்குள்ளே பர்ணசாலை யாகசாலையை நிர்மாணம் பண்ணி நம்ம ஊருக்கார அந்த குளிர் இவாளுக்கு பழக்கம் இல்லைன்னாலும் இங்கேருந்து போய் ஹோமங்கள்லாம் பண்ணி எல்லாம் வந்து ஒரு இப்போ சங்கல்ப சக்தியை காமிக்கிறது, அந்த கிருபையினுடைய அந்த அனுகிரகத்தினுடைய பலத்தை காமிக்கிறது. அன்றைக்கி அந்த கும்பாபிஷேக சமயத்தில் நம்ம ஊரில் சில சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கக்கூடிய கருட தரிசனமும் அந்த சமயத்தில் அதுவும் வந்து இதெல்லாம் வந்து சாஸ்திரியமான முறையில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கான பண்ணி மண்டலாபிஷேகமும் விசேஷமாக நடந்து அதுவும் நம்ம ஊர்படி 50 நாளைக்கு மண்டலாபிஷேகமும் விசேஷமாக நடந்தது. அவை அயோத்தியங்கிறது காஞ்சிபுரத்தோடையும் சரி, காஞ்சி மடத்தோடையும் சரி, அது வந்து ஞாபகம் இருக்குது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் பஞ்சகச்சங்கட்டின்னு வந்தார் இப்போ மகாபரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் வந்து அவர் வந்து அப்போது ரயில்வே மினிஸ்டர். அப்போ இங்கே வந்து தரிசனம் பண்ணி பேசிட்டு போனார். இப்படி பல பேரில் பல சந்தர்ப்பம் வந்தார். ஷஹாபுதீன் வந்தார், பல பேர் வந்தார், பல கவர்னர் வந்தார், கிருஷ்ணகாந்தன் வந்தார், இப்படி பல பேர், சுபோத்காந்த் சஹாயன் வந்தார், குணால் வந்தார். இப்படி பல பேருடைய இது எப்போ ஆரம்பித்து பல பிரதான மந்திரிகள் பல முக்கியஸ்தாலாம் சேர்ந்துட்டு மொத்தத்தில் தேசத்தில் தெய்வ பக்திக்கு முக்கியமான ஜனனி ஜென்மபூமிச்ச ஸ்வர்கானுப்பி கரீயசி அப்படிங்கிற அந்தபடி அந்த ஜென்மஸ்தானம்ங்கிறது ஸ்காந்த புராணத்தில் சொல்லியிருக்கு. ஸ்காந்த புராணத்தில் பிள்ளையார் கோவில் இங்கே இருக்குது, இங்கே வந்து வசிஷ்டருடைய இடம் இருக்குது, இங்கே ஜென்மஸ்தானம் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் நடுப்புற இருக்குது. அந்த ஜென்மஸ்தான தரிசனத்தினால நமக்கு அத்தனை புண்ணியம் கிடைக்கிறது, அனந்த புண்ணியம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மகிமையெல்லாம் இந்த ஸ்காந்த புராணத்தில் இருக்குது. அது நம்ம ஊருக்கார எல்லாரும் கூட இந்த நியாயஸ்தானத்தில் அங்கே ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் பண்ணும்பொழுது கூட அந்த ஸ்காந்த புராணத்தை பற்றியும் எல்லாம் சொல்லி பராசரன் நிறைய பேரும் அதை நம்ம ஊர் வக்கீல்கள்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கா. ஆகவே இது வந்து முயற்சி எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கா. ஒருத்தர் ஒரு விதமாக வடக்கத்துக்காரா ஒரு மாதிரி பண்ணியிருக்கா, நம்ம ஊருக்காரா ஒரு மாதிரி பண்ணியிருக்கா, இந்த மாதிரி எழுத்துல டிராஃப்ட் நம்ம ஊருக்காரா பண்ணியிருக்கா, கட்டுறதுக்கான டிராஃப்ட் மற்றவாடும் பண்ணியிருக்கா. இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த தேசிய ஒரு இன்டர்நேஷ்னல்லையும் முக்கியமாக நடந்திருக்கு. ஆகவே காஞ்சிங்கிறது ஓடியான பீட்டம். ஓடியான பீட்டம்ங்கிறது அனைத்து நிலைகளையும் இணைக்கக்கூடிய இடம். ஒட்டியானங்கிறது மேலேயும் கீழையும் இணைக்கிறது ஒட்டியானம். ஆகவே புத்தி சக்தி, சரீர சக்தி, பலவிதமான ஜனங்கள், கோபதாபங்கள் எல்லாத்தையும் ஒரு இதை வந்து சரியான முறையில் அதை அட்ரஸ் பண்ணி அதை பற்றி நல்ல சாந்தி சமாதானத்தோட சௌஜன்யத்தோட அந்த ராமருடைய அந்த திருப்பணிங்கிறது அவர் சமுதாயத்துக்காக தர்மத்தை காப்பாற்றி அவர் நமக்கெல்லாம் மார்க்கதர்சகமாக இருக்கார்.